Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th term 3ல சயின்ஸ்ல யூனிட் 2 யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அதோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வந்து எப்பி சைக்கிள்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்திருந்தோம். ஸோ எப்பி சைக்கிள் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்பி சைக்கிள் அப்படின்னா என்னது, நீள்வட்டங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மூன் கோயிங் அரவுண்ட் எர்த் வித் 27 டே பீரியட் நைஸ்லி எக்ஸ்பிளைன்ட் இட்ஸ் மோஷன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிலவு இருக்கு இல்லையா, ஸோ இந்த நிலவு வந்து பூமியை 27 நாட்களில் சுற்றி வருவது அதோட மோஷன், அதாவது அதோட இயக்கத்தை நமக்கு நன்றாக விளக்குகிறது, நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரானமர்ஸ் இருக்காங்க இல்லையா, வானியலாளர்கள், ஸோ அவங்க வந்து ஒரு 5 பிளானட்ஸ், அதாவது மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன், ஸோ இந்த 5 பிளானட்டோட மோஷன், அதாவது என்னது அதோட இயக்கத்தை வந்து விளக்குவதில் சிக்கல் ரொம்ப வந்து டிஃபிகல்ட் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? they faced many problems, ஸோ ரொம்ப சிக்கலே வந்து எதிர்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. So moon is a background of stars moved every day eastward nicely. However, for example, if we were observing the motion of Mars from January, it would appear to move eastward in the background stars. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மூன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மூன் வந்து இந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நட்சத்திரங்கள், ஸோ அதோட பின்னணியில் தான் தினமும் கிழக்கு நோக்கி நகர்கிறதா சொல்லியிருக்காங்க. கிழக்கு நோக்கி அப்படின்னா ஈஸ்ட் வேர்டில் அந்த மூன் வந்து அந்த நட்சத்திரங்களோட பின்னணியில் வந்து நகர்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. however there is an example if we were observing the motion of Mars from January, அதாவது இப்போ ஜனவரி முதல் வந்து மார்ஸ் அப்படின்னு என்னது செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செவ்வாய் கிரகத்தை வந்து அதோட இயக்கத்தை நம்ம வந்து கவனித்தால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, it would appear to move eastward in the background stars. ஸோ அந்த செவ்வாய் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்டார்ஸ், அதாவது அந்த செவ்வாயின் இந்திய நிலை நேற்று அதன் அருகில் இருந்த நட்சத்திரத்தின் கிழக்கில் இருந்த நட்சத்திரத்தின் அருகில் அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்னென்னா, தட் இஸ் அ பொசிஷன் ஆஃப் மாஸ் today will be near a star which is east of the star near which it was yesterday. அதான் சொன்னேன். ஸோ அதோட இயக்கத்தை வந்து கவனித்தால் அந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இந்திய நிலை அது வந்து இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நேற்று அதன் அருகில் இருந்த நட்சத்திரத்தின் கிழக்கில் இருந்த நட்சத்திரத்தின் அருகில் அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. however on June 28 we will see a change. ஸோ June 28 பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சேஞ்ச் இருக்குமா. from that day the Mars would appear to move west rather than its நார்மல் ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷன். ஸோ மார்ஸ் வந்து ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் June 28 பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்ஸ் வந்து ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷன் இல்லாமல் அது வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவர்சிபிள் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிவர்சல் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் பிளானட் இஸ் கால்ட் அஸ் ரெட்ரோகிராட் மோஷன். ஸோ என்னது ரெட்ரோகிராட் மோஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிவர்சிபிள் இதை தான் வந்து ரெட்ரோகிராட் மோஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னது ஈஸ்டில் மூவ் ஆகிற ஒரு பிளானட் திரும்ப வெஸ்ட்டில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மாறுபட்ட சேஞ்ச், அதாவது இந்த மாறுபாடம் அதோட மோஷனில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது இயக்கத்தில் வந்து மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, ரெட்ரோகிரேட் மோஷன், அதாவது தமிழில் வந்து பின்னோக்கிய நகர்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இஃப் வி கண்டினியூ டு அப்சர்வ் on August 28 once again the Mars would appear to reverse its direction and again on its usual eastward motion in the celestial sphere. ஸோ திரும்பவும் நம்ம அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா August 28 ஆகும்போது அது திரும்பவும் ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷனில் அது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யூஷுவலி ஜூபிட்டர் இஸ் பிரைட்டர் தேன் மார்ஸ். ஹவவர் அரௌண்ட் த பீரியட் ஆஃப் ரெட்ரோகிராட் மோஷன் த மார்ஸ் வாஸ் மச் பிரைட் தேன் அதர் டைம்ஸ், ஈவன் பிரைட்டர் தேன் ஜூபிட்டர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்பவே பிரைட்டாக இருக்கிறது வந்து எது அப்படின்னா இந்த ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜூபிட்டர் தான் வந்து ரொம்பவே வந்து என்னது பிரகாசமாக இருக்கிறது, அதாவது நல்ல பிரைட்டாக இருக்கிறது. இந்த மார்ஸை விடையும் ஜூபிட்டர் வந்து அதிகமாக நல்ல பிரைட்டஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிரைட்டஸ்ட் அப்படின்னா என்னது, ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஆனால் இந்த பீரியட் ஆஃப் ரெட்ரோகிரேட் மோஷன் இருக்கு இல்லையா, அதாவது என்னது நான் என்ன சொன்னேன், பின்னோக்கிய நகர்வு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ஸ் இருக்கு இல்லையா, மார்ஸ் வந்து என்னது செவ்வாய், ஸோ இது வந்து அது வந்து நார்மலாக பிரைட்டாக இருக்கிறத விடைக்கும் அதிகமாக பிரைட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அது வந்து ஈவன் அந்த ஜூபிட்டரை விடையும் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து நார்மலாக இருக்கிற விடைக்கும் அதிகமாக பிரகாசமாக இருக்கும் அப்படின்னா அது வந்து ரெட்ரோகிரேட் மோஷன், அதாவது என்னது பின்னோக்கிய நகர்வு, அந்த டைமில் தான் அது அப்படி இருக்கும்.
So other planets also exhibit a number of puzzling behavior. Venus and Mercury always appeared very close to Sun and hence never appeared in the midnight sky. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற கிரகங்களும் வந்து இந்த மாதிரி பசில்ஸ் பிஹேவியர் அதாவது சிக்கலான நிகழ்வுகளை கொண்டுள்ளது. அப்புறமா வீனஸ் அண்ட் மெர்க்குரி அதாவது வெள்ளி மற்றும் புதன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சூரியனுக்கு மிக அருகில் தான் இருக்குது. ஸோ எனவே வந்து நள்ளிரவில் வானத்தில் தெரிவதில்லை. ஸோ இது வந்து நள்ளிரவில் வானத்தில் வந்து தெரியாது. The brightness of Jupiter also varied again when it exhibited retrograde motion. ஸோ இந்த ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜூபிட்டரோட பிரைட்னஸும் பிரகாசம் வந்து அது ரெட்ரோகிரேட் மோஷன் வரும் இல்லையா, அதாவது என்னது பின்னோக்கிய நகர்வு, அந்த டைமில் அதோட பிரைட்னஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2018 ஜூபிட்டர் ரிவர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆன் March 9, 2018. ஓகேவா, March 9, 2018 ஜூபிட்டர் அதோட இயக்கத்தை வந்து அதோட இயக்கம் வந்து மாற அடைஞ்சுது. ஐ மீன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, மாறுபட்டுச்சு. அண்ட் March 9, 2018 அதோட மோஷன் வந்து இயக்கம் வந்து மாறுபட்டுச்சு. அண்ட் எகெயின் ரெசியூம்ட் இட்ஸ் நார்மல் ஈஸ்ட்வர்ட் மோஷன் ஆன் July 11, 2018. ஓகேவா, திரும்பவும் அதோட ஒரிஜினல் மோஷனுக்கு வந்து July 11, 2018 வந்ததாக சொல்லியிருக்காங்க. The simple geocentric model where planets go around the earth could not explain why the brightness of the planets changed and why they reversed their direction. ஸோ இந்த ஜியோசென்ட்ரிக் மாடல் இருக்கு இல்லையா, ஜியோசென்ட்ரிக் மாடல் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜியோ அப்படின்னா எர்த்து, ஸோ சென்டரில் எர்த்து இருக்குது, அதை சுற்றி வந்து சன் மூன் பிளானட்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜியோசென்ட்ரிக் மாடல் வந்து என்ன அப்படின்னா, ஏன் இந்த ரெட்ரோகிரேட் மோஷன் வரும்போது இந்த பிளானட் எல்லாமே அதோட பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, இல்லைனா கம்மியாக இருக்குது அப்படின்னு, இல்லைனா வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. To explain the puzzling phenomena, astronomers in early time proposed a change in the simple geocentric model. This is called as epicycle model. ஸோ இந்த சிக்கலான இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க இந்த சிம்பிள் ஜியோசென்ட்ரிக் மாடலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எபிசைக்கிள் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, Ptolemy in Greece, Aryabhatta in India and others use the epicycle model to explain the motion of the celestial object. ஸோ வானில் இருக்கிற அந்த பொருட்களை பற்றி அதோட மோஷன் அதோட இயக்கத்தை பற்றி வந்து டாலமி, கிரீஸில் இருக்கிற டாலமி அண்ட் இந்தியாவில் ஆரியபட்டா, அவங்க ரெண்டு பேருமே இந்த எபிசைக்கிள் மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. Their models were improved by generation of astronomers like Tycho Brahe and Neelakanta Somayaji. ஸோ இவங்க வந்து அந்த மாடலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, although the model explained many phenomena, there were number of mismatches. The model was becoming messy. ஸோ நிறைய வந்து கருத்துக்கள் அந்த மாடல் வந்து சொன்னாலே, அதாவது எபிசைக்கிள் மாடல் அது வந்து மெஸ்ஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுனா சிக்கலானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலஸ்கோப். ஸோ தொலைநோக்கின்னு வருகை, அரைவல் ஆஃப் டெலஸ்கோப். ஸோ இந்த டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெலஸ்கோப்பை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஹான்ஸ் லிப்பர்ஷே அப்படிங்கிறவர். ஓகேவா, ஹான்ஸ் லிப்பர்ஷே அப்படிங்கிறவர். ஆனால் இதை வந்து ஃபஸ்ட்டாக அந்த யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கலீலியோ தான் வந்து யூஸ்ட் இட் ஃபார் ஸ்டடிங் த ஸ்கை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். சரியா, ஸோ இதை இன்வென்ட் பண்ணது யார், ஹான்ஸ் லிப்பர்ஷே. ஸோ ஆனால் கலீலியோ வந்து அதை எதுக்கு யூஸ் பண்ணார், முதல் முறையாக வானத்தை ஆய்வு செய்ய இவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார். ஓகேவா, the telescope showed more universe was than visible to naked eye. With his simple telescope matching toy telescope of today, Galileo was able to see mountain on the moon, small dim stars invisible to naked eye, sunspots on the face of the skin. He was able to demonstrate that the Milky Way and hazy bright patch in the sky is nothing but thousands of stars huddled together. Jupiter had moons going around it and Saturn had mysterious appendage which we known as rings. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கலீலியோ வந்து முதலாக வந்து யூஸ் பண்ணாலே வானத்தில் இருக்கிற அந்த வானத்தை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக டெலஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ணார். ஸோ அவர் டெலஸ்கோப் வழியாக பார்க்கும்போது அந்த மூனில் வந்து மவுண்டேன் இருந்ததாகவும் அண்டு வந்து நமக்கு வெறும் கண்ணில் வந்து புலப்படாத நிறைய நட்சத்திரங்களையும் அண்ட் சூரியனோட அந்த முகத்தில் சூரிய புள்ளிகள் அதாவது சன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து அவர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அண்டு
அந்த பால்வழி திரள் இருக்குல்ல, கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களின் பளபளப்பான பிரகாசமான கூட்டம் அப்படின்ட்டு அவர் நிரூபித்தார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஜூபிட்டரை சுற்றி வந்து நிறைய துணைக்கோள்கள் இருந்ததாகவும் அண்டு அந்த சாட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி இருக்கிறத வந்து அந்த வளையம் ரிங்ஸையும் இருக்கிறதும் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இவரோட மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு என்னது கண்டறிதல் இல்லைன்னா ஒரு அப்சர்வேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீனஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீனஸு குறித்த அந்த ஆய்வு தான், வெள்ளி இருக்கு இல்லையா, ஸோ அதை குறித்து அவர் செஞ்ச ஒரு கணிப்பு தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த கணிப்பு வந்து எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், அதாவது இவங்க வந்து போலாந்து நாட்டில் உள்ள ஒரு ஆஸ்ட்ரானமர். ஸோ இந்த போலாந்து நாட்டு வானியலாளரான நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸின் அவர் வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வந்து உருவாக்குனார். ஓகேவா? ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா இவர் என்ன சொன்னார்னா, இந்த நிக்கோலாஸ் சூரியனும் நட்சத்திரங்களும் பிற கோள்களும் வந்து பூமியை சுற்றல, அந்த பூமி மற்றும் பிற கோள்கள் தான் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு வந்து யார் சொன்னது? நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து சொன்னார். ஓகேவா? ஸோ இந்த கண்டுபிடிப்புக்கு இவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது எது அப்படின்னா, கலீலியோவோட அந்த வீனஸ் குறித்த ஒரு ஆராய்வு, அந்த அப்சர்வேஷன். ஸோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஸோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா என்னது? சூரிய மைய மாதிரி. ஓகேவா? ஸோ டிஸாட்டிஸ்ஃபைட் வித் த மிஸ் எபிசைக்கிள் மாடல், அதாவது அந்த எபிசைக்கிள் மாடல் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த சிக்கலான அந்த புவி மைய நீள்வட்ட மாதிரியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, ரேடிக்கலி ப்ரொப்போஸ் தட் த மாடல் வில் பிகம் சிம்பிள் இஃப் வி அசியூம் சன் இஸ் அட் த சென்டர் அண்ட் ஆல் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த் கோ அரவுண்ட் இட். ஸோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல்னால் என்னது? சன் வந்து சென்டரில் இருக்கும், எர்த் பிளானட்ஸ் எல்லாமே வந்து சன்னை சுற்றி வரும், அதுதான் வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஸோ அதுதான் வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து கண்டுபிடிச்சார். Suppose Earth and Mars are on the two sides of the Sun, then Mars would be far and appear dim compared to when they are on the same side. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூரியனோட ரெண்டு பக்கத்துலேயும் பூமி மற்றும் செவ்வாய் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பூமி மற்றும் செவ்வாய் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் இருப்பதாக நம்ம வந்து இமேஜின் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, அந்த மாஸ், ஸோ அது வந்து அருகில் இருப்பதை விட மங்கலாக தெரியும், ரொம்பவே வந்து டிம்மாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எர்த் ஆர்பிட் அரவுண்ட் சன் இன் 365 days. ஸோ இந்த பூமி வந்து சன்னை வந்து சுற்றி வர்றதுக்கு வந்து எவ்வளோ நாள் வருது? 365 days வருது. அதே வந்து செவ்வாய் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சுற்றி வர்றதுக்கு 687 days வருது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் எர்த் வில் ஓவர்டேக் மாஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பூமி வந்து செவ்வாய் கிரகத்தை முந்தி செல்லும் அப்படின்னு வந்து தெரியுது. When the Earth is approaching and overtaking Mars, the Mars would appear to exhibit retrograde motion. அதாவது இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமி வந்து செவ்வாய் கிரகத்தை நெருங்கும் போது, அதனை வந்து முந்தி செல்லும் போது என்ன ஆகும்னா, இந்த மாஸ் வந்து என்ன மோஷன் வந்து எக்ஸிட் பண்ணுன்னா, ரெட்ரோகிராட் மோஷன். ஸோ ரெட்ரோகிராட் மோஷன் அப்படின்னா என்ன நான் சொன்னேன், ஸோ அந்த இயக்கம் வந்து பிற்போக்கு இயக்கம். ஓகேவா? பின்னாடி நகர்றது, ஈஸ்ட் வேர்ட்லேருந்து ஈஸ்ட் வேர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும், ஸோ டக்குன்னு அது வந்து வெஸ்ட் வேர்ட் டைரக்ஷனில் மாறுறது. ஸோ அதுதான் வந்து ரெட்ரோகிராட் மோஷன். So in short, all the observed phenomena could be explained in a simple way. Galileo found that his observation of Venus gave the observational evidence to support the heliocentric theory. So இந்த கலீலியோ கண்டுபிடிச்ச அந்த வெள்ளி பற்றியான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடலுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருந்தது. So in 1610 to 1611, Galileo observed Venus. So 1610 to 1611 அந்த டைமில் கலீலியோ டெலஸ்கோப் வச்சு இந்த வீனஸை வந்து பார்த்தார். ஓகேவா? ஸோ டு naked eye, Venus is just a glimming bright spot. However, through a telescope, the shape of the planet can be seen. ஸோ நம்ம வந்து சும்மா பார்க்கும்போது அந்த வெள்ளி கிரகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சின்ன ஸ்பாட் மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து நம்ம டெலஸ்கோப் வழியாக பார்க்கும்போது அதோட ஷேப் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஷேப் வந்து கிரசன்ட்லேருந்து கிபர்ஸ் அந்த இதுக்கு வந்து வேரி ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட ஷேப் வந்து கிரசன்ட்லேருந்து கிபர்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ இந்த ஷேப் இப்படி வேரி ஆகும்போது அதோட சைஸும் வந்து என்ன அப்படின்னா வேரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ when the planet was in Gibber's phase, the size was small, and when it was thin crescent, the size was many folds higher. ஸோ அது வந்து கிபர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிபர்ஸ் அந்த
இதில் வரும்போது அந்த ஷேப்புக்கு வரும்போது அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். கிபஸ் அண்ட் when it was thin crescent, ஸோ அதாவது பிறை வடிவத்து வரும்போது அது வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா, கிபஸில் வரும்போது அதோட ஷேப் கிபஸாக இருக்கும்போது அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து பிறை வடிவத்தில் இருக்கும்போது அது வந்து ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துக்கோங்க. As Venus went around the epicycle as shown in the diagram, Venus would exhibit phases. Also, at times the planet would be nearer, making the apparent size grow bigger, and at times for making the apparent size smaller. Thus, the variation in the brightness can also be explained. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த படம், ஸோ இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்க மாதிரி இந்த வீனஸ் இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளி இந்த எபிசைக்கிள் அதாவது நீள்வட்டத்தில் வந்து சுற்றி வரும்போது பல ஃபேஸஸாக அது வெளிப்படுத்துறது, பல கட்டங்களை வந்து வெளிப்படுத்துகிறது. மேலும் சில நேரங்களில் என்னாகும் அப்படின்னா, இந்த கிரகம் அருகில் இருக்கும்போது அதன் அளவு வந்து பெருசாக இருக்கும். சில நேரங்களில் அது வந்து டிஸ்டன்ஸில் இருக்கும்போது தொலைவில் இருக்கும்போது அதோட அளவு வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இவ்வாறு வந்து பிரகாசத்தில் தோன்றும் வேறுபாட்டினை விளக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிரைட்னஸில் வேரி ஆகிறத வந்து விளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் பிகேம் கிளியர் டு கலீலியோ தட் ஜியோசென்ட்ரிக் எபிசைக்கிள் மாடல் வில் நாட் ஹெல்ப் இன் அக்கார்டிங் ஃபார் த அப்சர்வ்ட் ஃபேஸஸ் ஆஃப் த வீனஸ். ஸோ இந்த வெள்ளியின் இந்த மாதிரியான ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, இந்த மாறுபாடுகள், ஸோ இதை வந்து விளக்குறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக புவி மைய கொள்கை ஜியோசென்ட்ரிக் மாடலால் வந்து முடியாது அப்படிங்கிறத கலீலியோக்கு வந்து தெரிஞ்சுது. சரி, அதை வந்து அவர் தெளிவாக வந்து புரிந்து கொண்டார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற படத்தில் வந்து இஃப் த வீனஸ் வாஸ் கோயிங் அரவுண்ட் த சன், ஸோ இதில் வந்து வெள்ளி வந்து சூரியனை சுற்றி கொண்டிருக்கும்போது அண்ட் இட்ஸ் ஆர்பிட் இஸ் இன்சைட் தட் ஆஃப் எர்த், வீனஸ் வுட் அப்பியர் ஆல்வேஸ் நியர் த சன் இன் த ஸ்கை. ஸோ இந்த வெள்ளி வந்து சூரியனை சுற்றி சென்று கொண்டிருந்தாலுமே அதோட சுற்றுப்பாதை வந்து பூமியின் சுற்றுப்பாதையை விட குறைவாக இருந்தாலும் அது வானத்தில் எப்போதுமே வந்து சூரியனோட அருகில் தான் இருக்குது. ஓகேவா, இட் ஆல்வேஸ் நியர் த சன் இன் த ஸ்கை. இட் கேன் நெவர் பி சீன் இன் த மிட் நைட் ஸ்கை. அதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ மிட் நைட் ஸ்கை அப்படின்னா நள்ளிரவு வானத்தில் வந்து வீனஸை பார்க்க முடியாது. ஸோ மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வீனஸை தான் நம்ம வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் it can be never seen in the midnight sky. 2, when it is near the earth it would be brighter and bigger compared to when it is on the other side of the sun. ஸோ இந்த வீனஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீனஸ் வந்து பூமிக்கு அருகில் வரும்போது அது சூரியனோட எதிர்பக்கத்தில் இருந்ததை விட ரொம்ப பெருசாகவும் பிரைட்னஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும். Thirdly, only if the Venus is revolving around the sun it can exhibit Gibber's phase, and the size of the Gibber's phase smaller than the crescent phase. ஸோ தேர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெள்ளி வந்து பூமியை சுற்றி வருவதாக இருந்தால் அதாவது இந்த வீனஸ் வந்து ரிவால்விங் அரௌண்ட் சன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீனஸ் வந்து வெள்ளி வந்து இந்த சூரியனை வந்து சுற்றி வரும்போது அதோட அந்த கிரசன்ட் இது இருக்குல்ல கிப்பர்ஸ் ஃபேஸ் அதை வந்து நமக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த வீனஸ் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் த சன் இட் கேன் எக்ஸிபிட் கிப்பர்ஸ் ஃபேஸ் அண்ட் த சைஸ் ஆஃப் த கிப்பர்ஸ் ஃபேஸ் ஸ்மாலர் தேன் த கிரசன்ட் ஃபேஸ். ஸோ அந்த வெள்ளி வந்து சூரியனை சுற்றி வரும்போது அதோட கிப்பர்ஸ் ஃபேஸை நம்மளால் பார்க்க முடியும், அதை எக்ஸிபிட் பண்ணும். அண்ட் அதோட சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும் தேன் த கிரசன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த வீனஸ் வாஸ் ரிவால்விங் அரவுண்ட் எர்த், ஸோ எர்த்தை வந்து வீனஸ் சுற்றி வந்துச்சு அப்படின்னா we can never see the Gibber's face of the Venus. ஸோ நமக்கு வந்து அந்த வீனஸோட அந்த கிப்பர்ஸ் ஃபேஸை வந்து பார்க்க முடியாது. ஸோ அது வந்து குமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில். அது கரெக்டாக இல்லையான்னு தெரியல, ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ எர்த்தை வந்து வீனை சுற்றி வரும்போது அதோட கிப்பர்ஸ் ஃபேஸை வந்து நமக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னை சுற்றி வரும்போது மட்டும்தான் பார்க்க முடியும். திஸ் கிளின்ச்சிங் அப்சர்வேஷன் எவிடன்ஸ் ப்ரூவ் தட் அட் த லீஸ்ட் வீனஸ் ஆர்பிட்டர் அரவுண்ட் த சன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வீனஸ் வந்து சன்னை தான் சுற்றி வருது. ஸோ ஃபர்தர் எவிடன்சஸ் கலெக்டட் பை astronomers using telescope and other advanced modern instrument gave enough evidence that all the planets revolve around the sun. ஸோ சன்னை சுற்றி தான் எல்லா சன்னை தான் வந்து சென்டரில் இருக்குது, அதை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இஃப் கலீலியோ வேர் அரவுண்ட் டுடே he would surely be amazed at exploration of our solar system and beyond by ISRO, NASA, Russian Space Agency and others. ஸோ இப்போ வந்து அவர் இருந்திருந்தாருன்னா கலீலியோ வந்து இருந்திருந்தா ISRO, NASA, ரஷ்யா விண்வெளி நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட அந்த சூரிய மண்டலம் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட ஆராய்ச்சிகளை கண்டு அவர் வந்து வியப்புற்றிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
So now we can observe planet orbiting around other stars, proving that not only planets orbit around the sun in solar system but all around the universe such planetary system exist. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து வேறு நட்சத்திரங்களை சுற்றியும் கோள்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன பிளானட்ஸ்னால் எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது வெளிக்கோள்கள் இருப்பதாக வந்து கண்டறியப்பட்டுள்ளன. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சூரியனை சுற்றி மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த கிரக அமைப்புகள் இருப்பது வந்து நிரூபணமாகி இருக்கிறது. ஸோ who knows, in some of there could be life, and in rare cases intelligent life like humans wandering and exploring universe. Imagine a future time when such life meets us, how exciting and momentous it would be. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ யாருக்கு தெரியும் அந்த கிரகங்களில் வந்து ஏதாவது ஒரு கிரகங்களில் மனிதர்கள் ஏதாவது உயிரினங்கள் வாழலாம், சில கிரகங்களில் மனிதனை போன்ற பகுத்தறிவு உள்ள உயிரினங்கள் வாழலாம். ஸோ நம்ம பிரபஞ்சத்தை வந்து பார்த்து வியப்புற்று ஆராய்ச்சி செய்வது போல் அவங்களும் வந்து இதே மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ எதிர்காலத்தில் வந்து நம்ம வந்து அவங்களை வந்து சந்திக்கும் போது ஸோ அந்த டைம் வந்து எவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சத்தின் தோற்றம். ஸோ origin ஆஃப் த யூனிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, our sun is a star with a planetary system. Billion of such stars constitute a system called as galaxy. The name of our galaxy is Milky Way. Like Milky Way, there are at least 100 of billions of galaxies in the universe. ஸோ சூரியன் இருக்கு இல்லையா, ஸோ சூரியன் வந்து பல கிரகங்களை கொண்ட ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது தான் இந்த கேலக்ஸி, அதாவது விண்மீன் திரள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ நமது விண்மீன் திரளின் பேர் வந்து என்னென்னா மில்கி வே கேலக்ஸி, அதாவது பால்வெளி திரள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மில்கி வே கேலக்ஸி மாதிரியே அந்த யூனிவர்ஸில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் வந்து இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. When we observe other galaxies, we found a strange behavior. All the galaxies were appearing to move away from us. Further, they are faster, they appear to move. Cosmologists, scientists who study the structure and evolution of universe, that is cosmos, reason that this implies at one point of time in the past all matter was confined in a single point, and since then it has started to expand. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விண்மீன் திரள்களை வந்து நம்ம பார்க்கும்போது, அதாவது நம்மளோட விண்மீன் திரள் இல்லை மற்ற அதர் கேலக்சிஸை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு வித்தியாசமான நிகழ்வை வந்து நம்ம வந்து பார்த்தோமாம். ஸோ எல்லா விண்மீன் திரள்களும் அதாவது இந்த கேலக்சிஸ் எல்லாமே வந்து நம்மிடம் இருந்து விலகி செல்வது போலவே தோன்றினது. அது மட்டும் இல்லை, தொலைவில் இந்த கேலக்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து விரைவாக நகர்வது போல தோன்றுகின்றன. ஸோ இந்த பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆராயும் நிபுணர்கள், விஞ்ஞானிகள், அதாவது காஸ்மாலஜிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்க தான். அண்ட் விஞ்ஞானிகள் கடந்த காலத்தின் ஒரு கட்டத்தில் இவை எல்லாமே, ஸோ பாஸ்டில் வந்து இது எல்லாமே இந்த கேலக்சிஸ்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே ஒரு புள்ளியாக, ஓகேவா, ஸோ இது ஒரு சிங்கிள் பாயிண்டாக இருந்துச்சு, ஒரு புள்ளியாகவே இருந்தன அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இது வந்து விரிவடைய தொடங்கிச்சு. ஸோ இட் ஸ்டார்டட் டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The event when the matter confined in a single point and began to expand is called Big Bang. This is considered as the origin of our universe as we know it. ஸோ இந்த மாதிரி ஒரு புள்ளியிலேருந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இந்த நிகழ்வை வந்து என்ன சொல்கிறாங்க, பிக் பேங், அதாவது பெருவெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து நாம் இன்று காணும் வந்து பிரபஞ்சத்தின் தோற்றமாக கருதப்படுகிறது. ஸோ நம்மளோட யூனிவர்ஸோட ஒரிஜின் வந்து இந்த பிக் பேங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Big Bang theory is the prevailing model of the evolution of the universe. ஸோ இந்த பிரபஞ்சம் தோற்றத்தை குறித்து கூறும் கோட்பாடுகளில் எல்லாமே இந்த பெருவெடிப்பு கோட்பாடு தான் இன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதாக சொல்லியிருக்காது. அதாவது பிக் பேங்கை தான் அந்த தியரி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லியிருக்காங்க, இந்த யூனிவர்ஸை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. Under this theory, space and time emerged together about 14 billions of years ago. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோட்பாடு இருக்கு இல்லையா, தியரி அப்படின்னா கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாடின்படி இந்த விண்வெளி மற்றும் நேரம், ஸோ இவை வந்து சுமார் 14 பில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ வந்து தொடங்கினது. அந்த 14 பில்லியன்ஸ் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. At that time, the entire universe was inside a bubble that was thousands of times smaller than a pinhead. ஸோ அந்த டைமில்
மொத்த பிரபஞ்சமும் ஒரு பபுளுக்குள்ளாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த பின் ஹெட்டை விட ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. அதாவது பின் ஹெட் அப்படின்னா அந்த குண்டூசி தலை இருக்கு இல்லையா, ஸோ அதை விட வந்து ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ it was hotter and denser than anything we can imagine. ஸோ நம்மளோட கற்பனைக்கு எட்டாதவாறு அது ரொம்பவே சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இட் சடன்லி எக்ஸ்பேண்டட். ஸோ இவ்வளோ சின்னதாக இருந்தது, டக்குன்னு என்னாச்சு, எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, விரிவடைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. த ப்ரெசன்ட் யூனிவர்ஸ் எமர்ஜ். ஸோ இப்போ இருக்கிற யூனிவர்ஸ் வந்து வெளிப்பட்டது. டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் ஆல் பிகின் வித் த பிக் பேங். ஸோ இது எல்லாமே டைம், ஸ்பேஸ், மேட்டர், ஸோ நேரம், வெளி மற்றும் பருப்பொருட்கள் அனைத்துமே இந்த பெருவெடிப்பிலிருந்து தான் தொடங்கினது. In a fraction of a second, the universe grew from smaller than a single atom to bigger than a galaxy. ஸோ ஒரு நொடியின் போது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் சின்னதாக இருந்தது, டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பெரிய யூனிவர்ஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ ஓகேவா, அண்ட் இட் கெப்ட் ஆன் க்ரோயிங் அட் எ ஃபண்டாஸ்டிக் ரேட். ஸோ இப்பவும் அது வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. It is still expanding today. Over the next 3 minutes, the temperature dropped below 1 billion degrees Celsius. ஸோ அதாவது அடுத்த 3 நிமிடங்களில் அந்த வெப்பநிலை வந்து 1 பில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து குறைந்து விட்டது. அண்ட் 3 lakh years இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பிறகு யூனிவர்ஸ் வந்து 3000 டிகிரிக்கு குளிர்ச்சி அடைந்ததாக சொல்லியிருக்காங்க. அட்டாமிக் நியூக்ளியை குட் ஃபைனலி கேப்சர் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் ஆட்டம்ஸ். ஸோ அணு உட்கருக்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இறுதியில் அந்த அணுக்களை உருவாக்க எலக்ட்ரான்களை கவர்ந்தன. At the stage of the evolution of the universe, it was filled with a cloud of hydrogen and helium gas. ஸோ இந்த பிரபஞ்சம் உருவான காலகட்டத்தில் அது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களாலான கூட்டமாக இருந்தது. Giant cloud of hydrogen and helium was gradually drawn to the places where dark matter was most dense, forming the first galaxies, stars and everything else seen today. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இதுக்குள்ளாடி ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் இருந்துச்சா, ஸோ இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அந்த வாயுக்கள் வந்து பெரும் கூட்டங்கள் படிப்படியாக இருண்ட அடர்த்தியான இடங்களுக்கு இழுக்கப்பட்டன. ஸோ இந்த டார்க் மேட்ரு அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாமே இழுக்கப்பட்டன. ஸோ முதல் விண்மீன் திரள்கள், இன்று காணப்படும் நட்சத்திரங்கள் மற்றும் எல்லாம் வந்து இவ்வாறு தான் உருவாகினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We cannot see anything that happened during the first 3 lakh years of the universe. ஸோ பிரபஞ்சத்தில் வந்து முதல் 3 lakhs years அந்த டைமில் நடந்தது எதையுமே நம்ம பார்க்க முடியாது. Scientists try to work it out from their knowledge of atomic particles and from compound models. ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அணு துகள்கள் மற்றும் அந்த கணினி மாதிரிகள் மூலமாக இதை கண்டறிய வந்து முயற்சி செய்கிறார்கள். The only direct evidence of the Big Bang itself is a faint glow in space called cosmic microwave background. ஸோ இந்த பிக் பேங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிக் பேங்கோட ஒரே நேரடி ஆதாரம் வந்து என்னென்னா இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட், அதாவது காஸ்மிக் நுண்ணலை பின்னணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்று அழைக்கப்படும் விண்வெளியில் உள்ள ஒரு மங்கலான பிரகாசம். ஓகேவா, ஸோ ஃபெயிண்ட் க்ளோ இன் ஸ்பேஸ், ஒரு மங்கலான பிரகாசம்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட். ஸோ இதுதான் வந்து பிக் பேங்கோட நேரடியான ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As millions of years passed, the dense area pulled in material because they had more gravity. ஸோ மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அடர்த்தியான பகுதிகள் வந்து அதிக ஈர்ப்புடன் இருந்ததால் பொருட்களை எல்லாமே அதுக்குள்ளாடி இழுத்துச்சு. Finally, about 100 million years after the Big Bang, the gas became hot and dense enough for the first star to form. ஸோ இறுதியாக இந்த பிக் பேங்கிற்கு வந்து சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு முதல் நட்சத்திரங்களை உருவாக்குவதற்கு ஏற்றாற்போல் வாயுவானது ரொம்பவே சூடாகவும் டென்ஸ் அடர்த்தியாகவும் இருந்தது. New stars were being born at a rate of 10 times higher than in the present day. ஸோ புதிய நட்சத்திரங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உருவாவதை விட 10 மடங்கு அதிகமான விகிதத்தில் பிறந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார் சூன் பிகம் த ஃபர்ஸ்ட் கேலக்சிஸ். ஸோ இந்த மாதிரி பிறந்துச்சு இல்லையா நட்சத்திரங்கள். ஸோ இந்த நட்சத்திரங்களின் பெரிய திரளானது விரைவில் முதல் விண்மீன் திரளாக மாறிய. ஸோ விண்மீன் திரள் அப்படின்னா என்ன சொன்னால் கேலக்சியாக வந்து மாறிச்சு. அப்புறமா த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், அதாவது ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி இருக்கு இல்லையா, அண்ட் பவர்ஃபுல் கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப், அதாவது சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாக கொண்ட தொலைநோக்கிகள், now beginning to find galaxies that were created about 1 billion year after the Big Bang. ஸோ இந்த பிக் பேங்க் அப்புறமா 1 billion years after the Big Bang. ஓகேவா, அதுக்கப்புறமா வந்து கேலக்ஸிஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. These small galaxies were much closer together than galaxies are today.
ஸோ இது வந்து என்னென்னா, ஸோ இந்த சின்ன விண்மீன் திரள்கள் அதாவது கேலக்ஸி வந்து இப்போ இருக்கிறத விடையும் ரொம்பவே க்ளோஸாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. கொலிஷன்ஸ் வேர் காமன் லைக் டூ ஃப்ளேம்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் merged into bigger galaxies. Our Milky Way galaxies came together in this way. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி ஹப்பிள் டெலிஸ்கோப், அப்புறமா வந்து பவர்ஃபுல் கிரவுண்ட் பேஸ்ட் டெலிஸ்கோப், ஸோ இதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணாங்க, பிக் பேங்கிற்கு சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான அந்த கேலக்சிஸை வந்து கண்டுபிடித்து வருகின்றன. ஸோ இந்த சிறிய விண்மீன் திரள்கள் அதாவது இந்த கேலக்சிஸ் வந்து இப்போ இருக்கிற அந்த கேலக்சிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே க்ளோஸாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த கொலியூஷன்ஸ் அப்படின்னு என்னது, மோதல்கள். ஸோ இந்த மோதல்கள் வந்து இயல்பானதாக இருந்துச்சு. ஸோ இது வந்து மோதும் போது என்ன ஆகும், அது merge ஆகி ஒரு பெரிய கேலக்ஸியாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளோட மில்கி வே கேலக்ஸியும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுதான். பில்டிங் பிளாக் ஆஃப் யூனிவர்ஸ். As stated above, universe is constitute of galaxies just as lot of houses in our locality constitute a village or a city. ஸோ நமது வட்டாரத்தில் வந்து நிறைய வீடுகள் இருக்கும், ஒரு கிராமம் இருக்கும், ஒரு நகரமாக இருக்கிறது மாதிரி அந்த கேலக்சிஸும் வந்து அதாவது இந்த விண்மீன் திரள்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We have lot of things such as room, furniture, etc. in our home. Likewise, lot of stellar objects such as star, planet, asteroids and meteors are the building block of our universe. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர், அப்புறம் டேபிள், ரூம் எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸுக்கும் வந்து விண்மீன்கள் அண்ட் பிளானட்ஸ் இதெல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மோர் டு நோ வந்து பார்த்துக்கோங்க, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா வானியல் அலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன் இஸ் கால்ட் அஸ் அன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான அந்த சராசரி தூரம் தான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், வானியல் அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏயு அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் லைட் இயர் அப்படின்னா ஒளியாண்டு. ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த லைட் இன் 1 year இஸ் கால்ட் லைட் இயர். அதாவது ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் வந்து ஒளியாண்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இதை வந்து LY அப்படின்னு டினோட் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த 1 லைட் இயர் வந்து 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்செக். ஸோ பார்செக் அப்படின்னா விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. A parsec is defined as a distance at which one astronomical unit subtends an angle of 1 arcsecond. அதாவது ஒரு விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது என்னென்னா வானியல் அலகானது, அதாவது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு ஆர வினாடியில் 1 ஆர்க் செகண்டில் ஏற்படுத்தும் அந்த கோணத்தின் தொலைவு, டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டினோட் பண்ணுறது PC அப்படின்ட்டு. ஸோ 1 PC = 3.2615 light year. That is equal to 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். அதாவது 3.2615 × 1 light year வேல்யூ வந்து என்னது 9.4607 × 10⁻12. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 1 parsec = 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய லெசன். ஸோ நம்ம ஐ திங்க் நான் 3 வீடியோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய லெசன்ஸ் அண்ட் இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.